மகிழ்ச்சியாக இருங்க. அப்போது அவர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? அல்லேலூயா, ஆமென். ஸோ நீங்கள் கொஞ்சம் கவனமாக கவனிங்க. ஸோ ஆண்டவர் இந்த நேரத்தில் ரொம்ப துக்கத்தோடு இருக்கிறப்ப தான் கர்த்தர் இந்த வார்த்தையை குறித்து எங்கிட்ட பேசி கொஞ்சம் திடப்படுத்தினார். ஆமென், ஆமென். நல்லா புரிந்து கொள்ளுங்க. மன மகிழ்ச்சிங்கிறது என்னால் உருவாக்கப்படுகிறதல்ல. மனமகிழ்ச்சிங்கிறது நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த ஏயா அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் அடிக்கிற, தண்ணி அடிக்கிற அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, இல்லைங்க ரொம்ப கவலை நெருங்கி போச்சு, பிரச்சனைகள் வந்துருச்சு, அதனால் நான் என்ன செய்கிறேன், இந்த மதுபானத்தை குடிக்கிறேன்னு சிலர் சொல்கிறாங்க இல்லையா? இங்கே ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்குறார் அப்படின்னா, மனமகிழ்ச்சி மதுபானத்தில் இல்லை. ஏதோ 4 பேர் ஜோக் அடிக்கிறாங்கிறதுக்காக மனமகிழ்ச்சி சிரிப்பை உண்டாக்குகிற இடத்துல இல்லை. நல்லா கவனிங்க. மனமகிழ்ச்சி சிலருடைய வாழ்க்கையில தேவன் விரும்பத்தகாத பாவங்களை செய்யறதுல இல்லை. சிலருக்கு பாவம் செய்யறதுல ஒரு மனமகிழ்ச்சி இருக்கும். இன்ட்ரெஸ்டா அதுக்குள்ளே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அதையே செயல்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. சிலருடைய மனமகிழ்ச்சி அவங்க கட்டுகிற வீட்டில் இல்லை. சிலருடைய மனமகிழ்ச்சி அவங்க கையில் வச்சிருக்கிற பணத்தில் இல்லை. மனமகிழ்ச்சி எங்கே இருக்குது அப்படின்னா கர்த்தரிடத்திலேயே என்ன செய்யுது. அப்போ மனமகிழ்ச்சியை கொடுக்கிற இடம் எது அப்படின்னா தேவனுடைய சமூகம் தான். ஆமென். அதனால தான் அந்த பாட்டை நம்ம அப்படி பாடணும். உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. சொல்லுங்களே, பாடுங்க. அப்படி ஆணு பார்க்காம, உம் அருகில் எப்போதும் நித்திய மனப்பாடம் பண்ணுங்களே. திரும்ப திரும்ப பாடினா வந்துடும். உம்முன்னே எனக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நித்திய பேரின்பம் உண்டு. சொல்லுங்க, நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே, ஆராதனை உமக்கே நாளெல்லாம், ஆராதனை உமக்கே நாளெல்லாம். இப்ப வசனத்தை கவனிங்க. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு என்ன செய்வாரு? இப்ப தோசையை திருப்பி போடுங்களே. அப்போ நம்ம இருதயத்தில் நினைக்கிறதெல்லாம் நடக்குதுங்கிறதுக்காக நாம் சந்தோஷமா இருக்க முடியாது. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருந்தா தான் நாம நினைக்கிறதா என்ன செய்யும். கவனிங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. கர்த்தரிடத்துல நான் மனமகிழ்ச்சியா இருக்கும்போது என் இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாம் என்ன செய்யும்? என் வாழ்க்கையில நடக்கும். ஆமென். இல்லைங்க, நான் நினைச்சேன் வீடு வந்துருச்சு, நினைச்சேன் கார் வந்துருச்சு, நினைச்சேன் பைக் வந்துருச்சு, நினைச்சேன் இடம் வாங்கிட்டேன், இதெல்லாம் நான் நினைக்க இதெல்லாம் வந்துச்சுங்கிறதுக்காக கர்த்தருடைய மனமகிழ்ச்சி ஒருத்தருடைய வாழ்க்கையில நிலையா தங்கியிருக்காது. அவருடைய சமூகத்தில் யாரு நிலைச்சிருக்கிறாங்களோ, காலையில மதியானம் சாயங்காலம் கிடைக்கிற நேரமெல்லாம் யார் அவர் சமூகத்தில் நிலைச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நிலையான மனமகிழ்ச்சி தங்கியிருக்கும். அல்லேலூயா. சொல்லுங்களே, உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம் அருகில் நித்திய. இந்த உலகத்துல எதை வேணாலும் எங்க வேணாலும் எப்படி வேணாலும் காசு கொடுத்து வாங்கிடலாம். ஆனா ஒரு சந்தோஷத்தை காசு கொடுத்து நம்மளால வாங்கவே முடியாதுங்க. எந்த கடையிலையும் அது என்ன செய்யாது. அது கிடைக்கணும் அப்படின்னா நீங்க நேரம் எங்க போகலான்னா, உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம் அருகே எப்போதும் நித்திய. இன்னைக்கு ஆராதனை முடிச்சுட்டு, தேவகோட்டையில் ஆராதனை முடிச்சுட்டு எல்லாருக்கும் வரிசையாக அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு வாலிப தம்பி நேராக வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறப்போ சொன்னாப்புல, ஒரு குறிப்பிட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவர் சொன்னார், அண்ணே நான் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன். என்னென்னா,
இந்த வருஷத்தில் இருந்து நான் செல்ஃபோனை பார்க்க மாட்டேன், செல்ஃபோனை தொட மாட்டேன், பாவத்துக்குரிய காரியங்கள் எதையும் சிந்திக்க மாட்டேன்னு சொல்லி நான் தீர்மானம் எடுத்திருக்கிறேன்னு சொல்லி டிசம்பர் எண்டில் என்கிட்ட என்ன செஞ்சார், அந்த தீர்மானத்தை சொன்னார். இப்போ நேற்றைய தினத்தில் அவர் கையில் வச்சிருக்கிற அந்த செல்ஃபோனை எடுத்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை என்ன செஞ்சிருச்சு. நைட்டு ஒரு 9 மணிக்கு அவர் என்ன செஞ்சிட்டார், இவர் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஒரு அரை மணி நேரம் பார்த்து முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் பார்த்ததுக்கு பிறகு மனசாட்சி போட்டு என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மனசாட்சி போட்டு குத்த ஆரம்பித்த உடனே இவர் நேர போய் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே, நாளைக்கு காலையில் ஆராதனையில் அட்டன் பண்ணணுமே, நான் பாவத்துக்குரிய நிலைகளை செஞ்சுட்டேனேன்னு சொல்லிட்டு இவர் ஆண்டவருடைய சமூகத்தில் செல்ஃபோனை டவக்குன்னு ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் போய் இவர் என்ன செஞ்சிருக்கிறார், முழங்கால் போட்டிருக்கிறார். பாவ குற்ற உணர்வு, ஒரு துக்கம், ஒரு கவலை இவரை மூடிருச்சு. இவர் பாவ உணர்வோட கூட இவர் ஆண்டவர் சமூகத்தில் இவர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறார், அழுதுருக்கிறார். ஆண்டவரே, நான் ரொம்ப நாள் எடுத்த தீர்மானம் எனக்கு சிதறடிக்கப்பட்டுருச்சு, மறுபடியும் அந்த தீர்மானத்தை உங்கள் சமூகத்துக்குள்ளே கொண்டு வர்றேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் இவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஒரு அசுத்த ஆவியரை போட்டு அலக்கழிச்சிருக்குது, கீழே விழுந்திருக்கிறார். மறுபடியும் ஒரு மறுபடியும் அந்த ஆவி அலக்கழிச்சிருக்குது, கீழே விழுந்திருக்கிறார். இப்படியே ஒரு 3 முறை இந்த ஆவி அலக்களிக்க இவர் வாடுக்க திரும்ப திரும்ப ஜெபம் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறார், விடலை. கூட பிறந்த அக்கா வந்து பார்க்குறப்போ என்னடா அன்னைக்கெல்லாம் படுத்து கிடக்கிறேன்னு கேட்டால் அவர் நான் ஒன்றுமே நாங்கள் அன்னைக்கெல்லாம் படுத்து கிடக்கிறேன்னு எந்திரிச்சு பார்த்துட்டு டவக்குன்னு என்ன செய்யலை, அந்த ஆவி அலக்களிக்க மயக்கம் போட்டு கீழே விழ நார்மலாக மறுபடியும் ஜெபம் பண்ணு, நார்மலாக மறுபடியும் ஜெபம் பண்ணு. இப்படி 11 மணி ஆயிருக்கு, 12 மணி ஆயிருக்கு, 1 மணி ஆயிருக்கு, 2 மணி ஆயிருக்கு. இவர் கடைசியில் ஜெபத்தினுடைய நிலைகளில் இவரே அந்த விடுதலைக்குரிய நிலைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறார். இந்த விடுதலைக்குரிய நிலைகளை பெற்றுக்கொண்டதுக்கு பிறகு ஒரு புது அபிஷேகம் அவரை மூடி இருக்கு. சொல்றாரு, இன்னைக்கு காலையில் சொன்னாப்புல, அண்ணே முதல்ல கர்த்தருடைய அபிஷேகத்தையும் கர்த்தருடைய அந்நிய பாசையையும் நேற்று நைட்டு நான் பெற்றுக்கொண்டேனே. 4:30 மணிக்கு தானே நான் தூங்குனேன், படுக்க ஆரம்பிச்சது எத்தனை மணிக்கா, நைட்டு புல்லா இந்த பாவத்துக்குள்ள இருந்து இந்த கவலைக்குள்ள இருந்து ஒரு சந்தோஷத்தை அவர் பெற்றுக்கொள்வதற்கு நைட்டு முழுவதும் போராடி இருக்கிறாரு. இன்னைக்கு அந்த விடுதலையை பெற்றுக்கொண்டுட்டு அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டுட்டு அந்த அந்நிய பாசையினுடைய நிலைகள் என்னென்ன பேசினாருங்கிற காரியத்தையும் என்கிட்ட வந்து சொல்றப்ப என் மனசுக்குள்ள வந்துச்சு பாருங்க ஒரு சந்தோஷம். அவர் சொல்றாரு, அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேனே. சொல்லுங்களேன், முன்னே எனக்கு நிறைவான அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. இதை கேட்கிறப்ப நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம், விடுதலையவோ அபிஷேகத்தையோ சமாதானத்தையோ யாரோ ஒரு கூட்டத்தில் கிடைக்கும் நீங்க நினைச்சிடாதீங்க. இன்னைக்கு கூட நீங்க போய் உட்காந்து நைட்டு முழுவதும் ஆண்டவர் சமூகத்தில் நீங்க உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா உங்களுக்கு கண்டிப்பா முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. சொல்லுங்களே அப்படியே, அருகில் எப்போதும் நித்திய நிறைவான பாடுங்க, அப்படியே பாடுங்கன்னு சொன்னாத்த பேரின்பமே நிறைவான மகிழ்ச்சி நீரே நித்திய பேரின்பமே ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை ஆராதனை உமக்கே முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, அருகே எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிங்க, பாவத்தை செய்கிற அந்த சூழ்நிலை வருகிறப்போ ஒரு சந்தோஷம் வெளிப்படும். இது எது மாதிரி அப்படின்னா காணல் நீர் மாதிரி. நமக்கு பாவத்தை அப்படியே லைட்டா பார்க்கிறப்போ இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, இந்த காரியத்தை செய்கிறப்போ இந்த மாதிரி இந்த காரியத்தினுடைய நிலைகளை நாம் செய்ய நமக்கு உணர்வு வருகிறப்போ அது ஒரு காணல் நீர் மாதிரி. தூரத்துல பார்க்கிறப்போ அழகா தெரியும், தண்ணி கிடக்கிற மாதிரி தெரியும். ஆனா கிட்ட போறப்போ அது என்ன செய்யாது, தண்ணி இருக்காது. சில பேர் சொல்றாங்க இல்லையா, ஏதோ ஃப்ரெண்டு சொன்னாங்கன்னு செஞ்சேங்க, ஆனா அதை விட்டு வெளியில வர நம்மளால என்ன செய்யலை.
அப்போ நிலையான சந்தோஷம் பாவத்தில் அல்ல, நிலையான சந்தோஷம் தேவனுடைய சமூகத்தில் தான் நமக்கு என்ன செய்யும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன், ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களேன், ஆண்டவரே நிலையான ஒரு சந்தோஷத்தை சொல்லுங்க, உங்கள் பிரசன்னம் தான் எங்களுக்கு கொடுக்க முடியும். சத்தமாக சொல்லுங்களேன், உங்கள் பிரசன்னம் தான் எங்களுக்கு கொடுக்க முடியும். அல்லேலூயா. சிலர் நினைக்கிறாங்க, நீங்கள் வேற, எங்கள் வீட்டில் காசு மட்டும் இருந்துச்சு, கடன் எல்லாம் அடைஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான் ஒரு சந்தோஷம் வந்துடும். இல்லை, காசு இருக்கிறதுனால சந்தோஷம் வராதுங்க, அவர் இருந்தால் தான் சந்தோஷத்தை கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஏன்னா சந்தோஷத்தை நிலையான நிலையில கொடுக்கிற ஒரே ஒரு வல்லமை அவர்கிட்ட தான் நமக்கு என்ன செய்யுது. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய பிரச்சனையா வந்தாலும், எவ்வளவு பெரிய பாடுகள் வந்தாலும் மனசுக்குள் அப்படியே உள்ள போய் சேர விடாதபடி அவருடைய பிரச்சனை எல்லாத்தையும் களைச்சு போடும். பாருங்களேன், அவர் இருக்கிறார், பார்த்துக்கிடுவார். யார் இருக்கிறா? ஏதாவது பிரச்சனைகள் வருகிறப்ப என்ன வரும் தெரியுமா? அவர் பார்த்துக்கிடுவார். நீங்க சொல்றோம் இல்லையா, நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க, அப்படி சொல்றோம் இல்லையா, நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க, சொல்லுங்க அப்படி, இயேசு எல்லாமே பார்த்துக்கொள்வாருங்க. அவ்வளவுதான், நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து அவ்வளவுதான் போவதில்லை. அம்மா இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க நினைச்சு பாருங்களேன், சகேயு கிட்ட இல்லாத பணமா? எந்த அளவுக்கு வரியை வசூல் பண்ணணுமோ, எந்த அளவுக்கு வட்டிக்கு விடணுமோ, எந்த அளவுக்கு அவன் தன்னுடைய பணத்தை சம்பாதிக்கணுமோ அவ்வளவு பணத்தையும் சம்பாதிச்சு வீட்டில் சேமிச்சு வச்சிருக்கிறான். ஆனா என்ன இல்லை, மரத்து மேல உட்காந்துட்டு இந்த ஏசி என்னை பார்க்க மாட்டாரா, ஒரு சமாதானம் கிடைக்காதா, ஒரு சந்தோஷம் கிடைக்காதா அப்படின்னு மரத்து மேல உட்காந்துக்கிட்டு அவன் தவிச்சு போய் நிக்கிறத ஆண்டவர் பார்த்துட்டு, சகைவே சீக்கிரமா கீழே இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டுக்குள்ள தங்கணும் சொன்ன உடனே, இயேசு வந்த உடனே காசெல்லாம் அள்ளி கொடுத்துட்டு அவன் சொல்றான், யார் யார்கிட்டலாம் நான் அநியாயமா காசு வாங்கினோ அவங்ககிட்ட நாளை தனியா நான் என்ன செய்கிறேன் நான். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த வீட்டுக்கு என்ன வந்துச்சு? இயேசு வந்தவொடனே ஒரு சந்தோஷம் சகை வீட்டுக்குள்ள வந்துச்சா? பணத்துல இல்லைங்க சந்தோஷம், அவர் வந்தா தான் நம்ம வீட்டுக்குள்ள சந்தோஷம். கை தட்டுங்களே, அல்லேலூயா. சொல்லுங்க, முன்னே எனக்கு நிறைவான மனப்பாடம் பண்ணிடுங்க. ஆமென் ஆமென். உம் அருகில் எப்போதும் நித்திய முன்னே எனக்கு நிறைவான உம் அருகு எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. சிமியோனுடைய வீட்டுக்குள்ள ஒரு உபச்சாரம் பிடிச்ச ஒரு பொண்ணு நேர போய் இயேசுவை பார்க்கறதுக்காக வர்றாங்க. ஏன் வர்றாங்க? வசனம் சொல்லுதுங்க, அந்த அம்மா பாவத்தினால தொடக்கத்தில் அந்த பாவம் அந்த அம்மாவுக்கு இன்பமா தெரிஞ்சிருக்கும். போக போக இந்த அம்மாவுக்கு என்ன குற்ற மனப்பான்மை வந்துருச்சுன்னா, இந்த பாவத்துல இருந்து நான் எப்படி விடுதலை ஆகுறதுங்கிற ஒரு நினைப்பு அந்த அம்மாவுக்குள்ள என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. இப்ப அந்த அம்மா என்ன செய்யறாங்க அப்படின்னா, இயேசுவின் இடத்துல வர்றாங்க, அழுகுறாங்க, புலம்புறாங்க, தைலத்தை எடுத்து தலையில ஊத்தி காலில் ஊத்தி எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க, பரிமள தைலத்தினால அந்த வீடையே நிரப்புறாங்க. அல்லேலூயா. இயேசு சொல்றார், அந்த அம்மா செஞ்ச பாவம் முழுசுமா மன்னிக்கப்பட்டுச்சுன்னு சொன்ன உடனே ஒரு மனமகிழ்ச்சி அந்த அம்மாவுக்குள்ள உண்டாகுதா? அப்போ பாவத்துல இல்ல சந்தோஷம். அல்லேலூயா. நாம வச்சிருக்கிற பொருட்கள்ல இல்ல சந்தோஷம். வேணா கௌரவமா இருக்கலாம், கார் இருக்கு, வீடு இருக்கு, கிணறு இருக்குது, கௌரவம் வேணா இருக்கலாம். இது நமக்கு நிலையானது கிடையாது. சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரே ஒரு வல்லமை அவருடைய சமூகத்துல மாத்திரம்தான் இருக்குது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சி ஆயிரு. ஆமென். இதுதான் நமக்கு நிலையான மனமகிழ்ச்சி. அல்லேலூயா. நீங்க பாருங்களேன், நீங்க பிரச்சனைகளோட கூட ஒரு வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ள போய் நீங்க ஜெபம் பண்ணிவிட்டு நீங்க வெளியில வந்து பாருங்களேன், அதெல்லாம் நமக்கு அப்படியே மறந்துடுவோம். அதை நம்ம நினைக்கணுங்கிற மனசே நமக்கு என்ன செய்யாது. அல்லேலூயா. அந்த மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர் சமூகத்தில் ஒரு ஆனந்த சத்தத்தை விட்டு பாட்டு பாடி கர்த்தரை துதிக்க 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 இந்த கவலையெல்லாம் நம்மளை விட்டு வெளியில் என்ன செஞ்சிடும். அல்லேலூயா. இது எல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டு போயிடும். ஆமென்.
நான் உன் கூட இருக்கிறப்பா, நான் பார்த்துக்கிறேன், நீ தைரியமா இரு. யோசபாத்துக்கிட்ட ஆண்டவர் சொன்னார்ல, நீங்க பாருங்க அந்த யோசபாத் அந்த அதிகாரத்துல, நாளாகம 20வது அதிகாரத்துல முதல்ல தொடங்குகிறப்போ யுத்தத்துல தொடங்குகிற அதிகாரம் எதுல முடியுது அப்படின்னா ஜெயத்துல முடியுது, வெற்றியில முடியுது. அவன் செஞ்ச ஒரே ஒரு வேலை என்ன தெரியுமா? நேர போனா, என்னால் பலன் இல்லைப்பா, சண்டை போட முடியாதுப்பா, நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிறீங்கன்னு சொன்னால் அவர் சொல்கிறாரு, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீ சும்மா இருன்னு சொல்கிறாரு. இதுக்கு பதிலாக சண்டைக்கு போகிறதுக்கு பதிலாக ஆராதிக்கிற நபர்களை முன்னாடி நிப்பாட்டுறான், கர்த்தரை ஆராதிக்கிறான். ஆண்டவரை ஆராதிக்க என்ன நடக்குதுன்னா எதிரிகள் தாங்களுக்குள்ளே வெட்டுண்டு என்ன செஞ்சுட்டாங்க. அல்லேலூயா. இப்போ ஒரு பெரிய மனமகிழ்ச்சி இவனுக்குள்ள என்னன்னா, நான் சண்டைக்கு போகல, கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவா. அதான் நம்ம சொன்னது, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சொல்லுங்க அப்படியே, நீங்க எல்லாமே, அம்மா நீங்க எல்லாமே. பாடுங்க பாடுங்க. நீங்க இருக்கையில கவுனிங்க. சிலரை பாப்பஞ்சிருங்க, இப்படி நீங்க அசைக்கிறீங்க. நல்ல கைத்தட்டி நீங்க என்ன செய்யலாம்? நல்ல கைத்தட்டி பாடுங்களே, பாடுங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார். ஆமா சொல்லுங்க அப்படியே. ஆமா, சமாதானம் தந்தவரும், ஓ சர்வ வல்லவரும், ஆமா சமாதானம் தருபவரும், எங்களுக்கு சந்தோஷம் தருபவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில பாடுங்க அப்படியே. ஓ இயேசு இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அல்லேலூயா. அவருடைய சமூகம் தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற இடம். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவருடைய சமூகம் தான் சொல்லுங்க எனக்கு சந்தோஷத்தை தருகிற இடம். அல்லேலூயா. இயேசு சொன்னார் இல்லையா, சமாதானத்தை வச்சுட்டு போறேன். உலகம் தர்றது மாதிரியான சந்தோஷம் இல்லை. எப்படியா? உலகம் கொடுக்கிற மாதிரியான சந்தோஷத்தை நான் கொடுக்கல. சிலருக்கு பாருங்களேன், மனசு கஷ்டமா இருந்தா ஒரு தியேட்டருக்குள்ள போயிட்டு 2.5 மணி நேரம் பார்த்துட்டு வந்து கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி இருக்கு, அவ்வளவுதான், மறுபடியும் என்ன செஞ்சிடும். அதனாலதான் பன்னீர்செல்வம் இப்படி பாடினார் இல்லையா, என்னது அந்த எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி அலைந்தேன்னா அது எங்கேயும் இல்லை, அது எங்கேயும் இல்லை. அதுல சொல்லியிருப்பார், மதியை கெடுக்கும் மதுவை எல்லாம் அருந்தி பார்த்தேன்னா, திரையரங்கில் முதல் மகனாய் இருந்து பார்த்தேன் நான், அதிலே சந்தோஷம் இல்லை, அதிலே நிம்மதி இல்லை. நிம்மதி எங்கே? அப்படி மியூசிக் போறியா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் கைத்தட்டுங்களே. அல்லேலூயா, ஆமென். அதனால ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, நாம எந்த காரியத்தை செஞ்சாலும் என்ன இருக்காது, அவர் சமூகம் தான். ஆமென். தேவனுடைய பிள்ளையை எப்ப பார்த்தாலும் சிரிச்ச முகமா இருக்கிற காரணம் என்ன தெரியுங்களா? சில பேர் சொல்றாங்க, நீங்க சர்ச்சுக்கா போறிய அப்படின்னு கேட்கறாங்க இல்லையா, எப்ப பார்த்தாலும் அப்படியே சிரிச்ச முகமா. சிலரை பார்த்தீங்கன்னா சுண்டல் தின்ன ஆள் மாதிரி இருப்பாங்க. அப்பெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. எப்பவுமே சிரிச்ச முகமா இருக்கிற காரணம் என்ன தெரியுங்களா? தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய அந்த 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 சந்தோஷத்தின் வல்லமை அவங்களுக்குள்ள எப்போதுமே என்ன செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். இந்த ஒரு சமாதானத்தின் தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிரசன்னத்தினால உங்களை மூடுகிறப்போ உலக பிரகாரமான கவலைகள் உங்களுக்கு கவலையெல்லாம் தெரியாது. அல்லேலூயா. என் மகளுக்கு என்ன பண்றது, என் மகனுக்கு என்ன பண்றது, சீரு செய்ய என்ன பண்றது, வீடு கட்ட என்ன பண்றது, கடன் பிரச்சனைக்கு என்ன பண்றது, அதுக்கு என்ன பண்ண, இதுக்கு என்ன பண்ண, அந்த காரியமா இந்த காரியமா, இந்த பொழப்பம்லாம் நமக்கு வராது. அல்லேலூயா. ஒரே வார்த்தை தான் யோசபாத்து மாதிரி, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சொல்லுங்க அப்படி, நீங்க எல்லாமே, ஆஹா நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. கைத்தட்டி ஆமென். எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஆஹா இயேசு நீங்க இருக்கையில நாங்க
அல்லேலூயா. நீ ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. சீலாவும் பவுலும் சிறைச்சாலைக்குள்ள கிடக்குறாங்க. யார் யாரும்? பவுலும் சீலாவும் கையில சங்கிலியை போட்டு என்ன செய்யறாங்க? கிடக்கிறது எங்க? சிறைச்சாலைக்குள்ள. ஆனா இவங்க செய்யறது என்னது? கையை தட்டி பாட்டு பாடி கர்த்தரை துதிச்சு ஆராதிக்கிறாங்க பாரு. நாளைக்கு காலையில இவங்களுக்கு என்னது? மரண தண்டனை. காலையில அவங்களுக்கு மரணம் நடக்க போதுங்க. நைட்டு உட்காந்து பவுலும் சீலாவும் கை ரெண்டையும் சங்கிலியை வச்சு கட்டி போட்டிருக்கிறாங்க. ரெண்டு பேருமே உட்காந்து கர்த்தரை ஆராதிக்கிறாங்க பாருங்க. நாளைக்கு காலையில என்ன நடக்க போகுதுங்கிறதையே இவங்க மறந்துட்டாங்க. காலையில சாவு, நைட் என்னது? பாட்டு. அல்லேலூயா. அந்த பாட்டை படிச்சிருங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சொல்லுங்க அப்படியே. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. அவ்வளவுதான். ஆஹா, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஆஹா, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இனிமேல் லோன் வாங்க கூடாது. சொல்லுங்களேன். அடுத்த வார்த்தை சொல்லுங்க. நாளைக்கு கட்ட போற லோன் ஆண்டவர் பார்த்துக்குருவார். சொல்லுங்களேன். நமக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் என்ன செய்வா? ஆமா, செய்து முடிப்பா. சொல்லுங்களேன். எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துக்குருவார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. கவனிங்க. இவங்க ரெண்டு பேரும் பாட்டு பாடுறாங்க. காவல்ல இருந்த ஆளும் மயக்கம் போட்டார். என்ன ஆயிப்போச்சு அவருக்கு? சங்கிலி உடைஞ்சிருச்சுங்க. சிறைச்சாலை திறந்துருச்சுங்க. இவன் மயக்கம் போட்டு கிடக்கிறவன் எந்திரிச்சு பார்த்தா என்னது? ஆளை காணா. இவனுக்கு என்ன ஓடுறது? கையும் ஓடலை, காலும் ஓடலை. செத்து போயிடலான்னு நினைக்கிற சூழ்நிலை வருகிறப்போ இவங்க ரெண்டு பேரும், ஐயா நீ எதுவும் செஞ்சிடாத, நாங்கள் இங்கே தான் நாங்கள் என்ன செய்கிறோம். அல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிறப்போ கட்டு உடையுதா? கர்த்தரை துதிக்கிறப்போ சிறைச்சாலை நிர்மூலமாக்கப்படுதா? கர்த்தரை துதிக்கிறப்போ நாளைய தினத்துல என்ன நடக்க போகுதுங்கிற மனநிலை மாற ஆரம்பிக்குதா? அப்ப கர்த்தருடைய சமூகத்துல தான் எனக்கு சந்தோஷம் உண்டு. கர்த்தருடைய சமூகத்துல தான் எனக்கு ஆனந்தம் இருக்குது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே. அல்லேலூயா. சொல்லுங்க. முன்னே எனக்கு நிறைவான. அவ்வளவுதான். உம்மருகே எப்போதும் நித்திய முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம்மருகே எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. சங்கீதம் 16:11 கூட வேகமா வாசிங்களே. வேகமா வாசிங்களே. சங்கீதம் 16:11. சங்கீதம் 16:11 சீக்கிரம் வாசிங்க. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. என்ன உண்டா? சொல்லுங்களேன். என்ன உண்டா? சத்தமா சொல்லுங்களேன். என்ன உண்டா? பல துன்பங்களுக்கு வெளியே ஓடுறார். பல பிரச்சனைகளுக்கு மத்தியில ஓடிக்கிட்டு இருக்கிறார். யாரு? தாவீது. சவுல் துரத்த இவர் ஓடிக்கிட்டே இருக்கிறாருங்க. பல துன்பங்களையும் பிரச்சனைகளையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த தாவீது அழகா சொல்றாரு, எதோ இவருக்கு சந்தோஷம் கொடுக்கலையா. நான் சவுலுக்கு தப்பிச்சிட்டேன், அதனால சந்தோஷமா இருக்கிறேன். இந்த மாதிரி இடத்துல என்னை மாட்ட வேண்டிய இடத்துல நான் மாட்டாம தப்பிச்சு, இந்த மாதிரி உணர்வுகள்லாம் தாவீதுக்கு என்ன செய்யல. அவர் சொல்றாரு, உம்முடைய சமூகம் தான் எனக்கு பரிபூரண ஆனந்தம். அல்லேலூயா. உம்முடைய வலது பாரிசத்துல தான் எனக்கு நித்தமும் நிலைத்திருக்கிற பேரின்பம். சொல்லுங்களே. சொல்லுங்க. ஆனந்தம். சொல்லுங்க. பேரின்பம். சொல்லுங்க. உங்க சமூகத்துல தான் எனக்கு ஆனந்தம் உண்டு. உங்க சமூகத்துல தான் எனக்கு பேரின்பம் உண்டு. இக்கட்டுகள் மத்தியில தாவீது பாடுற பாட்டை பாருங்களே. அல்லேலூயா. அவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலையும் இவன் எங்க போகிறத விடல அப்படின்னா அவர் சமூகத்துக்கு போறது என்ன செய்யல. ஆமென். உங்களுக்கு 1000 பிரச்சனைகள் வரலாம். அந்த பிரச்சனையை தீர்க்கிற ஒரே ஒரு மருந்து
தேவனுடைய சமூகமே ஒழிய பக்கத்து வீட்டுக்காரவங்க இல்லை. அந்த 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 மருந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற நபர்கள் கிடையாது, உறவுகள் கிடையாது, உங்களோட பழகிற நபர்கள் கிடையாது. அவருடைய சமூகம் தான் எனக்கு நல்ல மருந்துங்கிறத புரிந்து கொள்ளும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. சொல்லுங்க மன மகிழ்ச்சி, சொல்லுங்க நல்ல மருந்து, சொல்லுங்க மன மகிழ்ச்சி நல்ல மருந்துங்க. அல்லேலூயா. ஒரு பெரிய மெடிக்கலே இதுல இருக்கு. எங்க இருக்கு? எங்க இருக்கு? இங்க இருக்குது. மாத்திரை மருந்தெல்லாம் நம்மக்கிட்டே இருக்குது. அவர் சமூகத்தில் உட்கார்ந்தோம்னா நமக்கு எல்லாம் கிடைக்கும். அல்லேலூயா. நீங்க வேற என் வீட்டில் இந்த பிரச்சனைங்க அந்த பிரச்சனைங்க இப்படிலாம் கன்னத்தில் கை வைக்கிறதுக்கு பதிலாக கையெடுத்து ஆண்டவர் சமூகத்துக்கு முன்னாடி நின்றுட்டோம் அப்படின்னா எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி போட்டுருவார். கைத்தட்டுங்கள் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. சொல்லுங்க, எனக்காக யாவையும் செய்தாரே, என்னோடு இருப்பவரே, என் இசையா என்னோடு இருப்பவரே. என்னோடு இருப்பவரே, இசையா என்னோடு இருப்பவரே. இப்படியே என்ன விட்டு விலகாத தேவன், என்னை என்றும் கைவிடாத தேவன், என்ன விட்டு விலகாத தேவன், என்னை என்றும் கைவிடாத தேவன். ஆமென். எனக்காக யாவையும் செய்தாரே, என்னோடு இருப்பவரே, இசையா என்னோடு இருப்பவரே. அல்லேலூயா. தீர்க்கதரிசி இப்படி சொல்றார்ல, மந்தையிலே ஆடுகளின்றி, தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும், மந்தையிலே மாடுகளின்றி போனாலும், அவ்வளவுதான். நல்லா சொல்லுங்க. தொழுவத்திலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். சொல்லுங்க. எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், எல்லாமே எதிராக இருந்தாலும் அவர் பார்த்துக்கிறார் எல்லாத்தையும். சூழ்நிலைகள் தோல்வி போல, ஆமே. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். சிலர் சொல்றாங்கல்ல, நான் இவரை நம்பினேன், இவர் கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தேன், ரொம்ப நாள் இவர் தர்றேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாருன்னு சொல்றாங்கல்ல. நீங்க என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவரை நம்பி இருக்கமா? ஸோ மனுஷனை நம்பி ஏமாந்த நபர்கள் உண்டு. சொல்லுங்க ஆமென். மனுஷனை நம்பி நம்ம என்ன, ஆனால் தேவனை நம்பினவங்க என்ன செய்ய மாட்டாங்க? சொல்லுங்க. உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும், எப்படியா? ஊரெல்லாம் என்னை தூற்றி திரிந்தாலும், உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும், நல்லா அழுத்தி சொல்லுங்க. ஊரெல்லாம் என்னை தூற்றி திரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். மரியாளம்மா போன வாரமே சொல்லிட்டேன். இந்த அம்மா ஒருத்தருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள கல்யாணம் நடக்க போகுது. யாருக்கு? யோசேப்புக்கும் மரியாளுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. இப்ப தேவதூதன் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி உன் வயிற்றுக்குள்ள இயேசு கிறிஸ்து வளர்றாருமா,
அப்படின்னு சொல்றாரு. இந்த அம்மா சொல்லுது, நான் புருஷன் அறியனே, எனக்கு ஒரு வீட்டுக்காரர் இப்போ தான் நியமிக்கப்பட்டிருக்கு, என் வாழ்க்கையினுடைய நிலைகள் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அம்மா புலம்பிக்கிட்டே இருக்கிறப்போ தேவனுடைய பிரசன்னம் அந்த அம்மா மேலே மூடுதுங்க. அவர் சமூகத்தில் வந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் லூக்கா எழுதின புஸ்தகத்தில் நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா அந்த அம்மா சொல்லுது, என் ஆவி என் தேவனிடத்தில் களி கூறுகிறது. என்ன செய்தான்? இப்ப பாருங்க, பிரச்சனைகள் மத்தியில இந்த அம்மாவுக்குள்ள தேவனுடைய பிரசன்னம் மூடின உடனே இந்த அம்மா சொல்ற வார்த்தை என்னன்னா, என் ஆவி கர்த்தருக்குள் களி கூறுகிறது, மகிழ்ந்திருக்கிறது. என்னையா இந்த மாதிரி உன்னை 4 பேர் அசிங்கமா பேசுவாங்களே, தப்பா பேசுவாங்களே, இந்த நினைப்பெல்லாம் இந்த அம்மா கிட்ட வரல. ஒரு பெரிய மனமகிழ்ச்சி வந்துருச்சுங்க. ஒரு பெரிய சந்தோஷம் அந்த அம்மாவுக்குள்ள என்ன செஞ்சிருச்சு? அல்லேலூயா. யார் என்ன பேசினா என்ன, கர்த்தர் பார்த்துக்குருவார். யார் எந்த சூழ்நிலையில சொன்னா என்ன, அவர் எல்லாத்தையும் நடத்துவார். இந்த காரியத்தை அவர் பார்த்துக்குருவார். இந்த மனமகிழ்ச்சி வந்த உடனே என் ஆவி கர்த்தருக்குள் களி கூறுகிறது. அந்த அம்மாவுடைய பாட்டை பாருங்களேன், கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்களேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. நைட்டு புல்லா கெத்செமனே தோட்டத்தில் புலம்பிக்கிட்டு இருக்கிறப்போ என்னென்ன பிசாசு பேசியிருப்பான். ஏய், நீ ஆண்டவரியா, 4 பேர் உன்னை காரி துப்புறதுன்னு என்ன செய்யலாமா? உன்னை சிலுவையில் அடிக்கிறதுன்னு ஏத்துக்கலாமா? இதையெல்லாம் இவன் பேச 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 ஆண்டவருடைய காதுக்கு கேட்டிருக்குமா? நிச்சயம் கேட்டிருக்கும். வசனம் சொல்லுது, தேவன் அவரை பலப்படுத்தின உடனே, கர்த்தருடைய வல்லமை அவருக்குள்ள வந்த உடனே இப்பதான் இவர் சொல்றாரு, என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, இந்நாளே அல்ல உம்மாலேயாகும், என்னாலே அல்ல உம்மாலேயாகும். நீங்க யோசிச்சு பாருங்களேன், நான் மறுநாள் காலையில காரி துப்புறாங்க, சாணி அடிக்கிறாங்க, சாட்டையை வச்சு அடிக்கிறாங்க, முள்முடி சூடுறாங்க, என்ன செஞ்சாலும் இவருக்கு என்ன வரல? சிலுவையில தொங்கிக்கிட்டு சொல்றாரு, பிதாவே இவர்களை என்ன செய்யுங்க. எவ்வளவு பெரிய கூளாரமான வார்த்தை. இதை பிசாசு கேட்கிறப்போ எப்படி மிரண்டு போயிருப்பான் பாருங்களேன். இதுக்கு ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா, உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. இந்த வார்த்தையை விட்டுறாதீங்க. உம் அருகே எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு, உம்முன்னே எனக்கு அருகே எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. பெரிய பணக்காரருங்க பவுல், பெரிய கோடீஸ்வரர், பல கப்பல்களுக்கு சொந்தக்காரரு, பெரிய பதவியில் இருந்தவர். ஒரு அந்த பதவியினுடைய நிலைகளை விட்டு ஆண்டவர் அவரை தொட்ட உடனே, ரட்சிக்கப்பட்ட உடனே கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வந்துட்டார். விளக்கமாறினால் அடி வாங்குறாரு, கல்லை வச்சு எரி வாங்குறாரு, பலவிதமான காயங்களை படுறாரு, பலவிதமான துன்பங்களை அனுபவிக்கிறாரு, அவமானங்களை சந்திக்கிறார். இந்த அவமானங்களுக்கு மத்தியில சிறைச்சாலைக்குள்ள போய் உள்ள உட்கார்ந்துட்டு பிலிப்பு பட்டணத்துக்கு ஒரு லெட்டர் எழுதுறார். என்ன லெட்டர் அப்படின்னா, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஏன் அப்படின்னா, இவ்வளவு பாடுகளையும் இவ்வளவு நெருக்கடிகளையும் இவ்வளவு துன்பங்களையும் அனுபவிக்கிற நான் சிறைச்சாலைக்குள்ள உட்கார்ந்து இவ்வளவு சந்தோஷமா இருப்பதற்கு காரணம் அவருடைய பிரசன்னம். என்னைய அவருடைய பிரசன்னத்தினால நிரப்பின அதே வல்லமை ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்குள்ளேயும் நிரப்புவதாக. தயவு செய்து துக்கத்தோட இருந்துராதீங்கன்னு சொல்லி சிறைச்சாலைக்குள்ள உட்கார்ந்து ஒரு கடிதத்தை அவர் எழுதிருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்களே, உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகே எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே. பாடுங்க பாடுங்க, அவ்வளவுதான். இன்னும் ஒரு முறை, நிறைவான மகிழ்ச்சி நீரே. சத்தமா சொல்லுங்க அப்படியே, ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை.
அருகே எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. சக்காலத்தி எந்த அளவுக்கு அசிங்கமா கேட்கணுமோ அவ்வளவு வார்த்தைகளை சொல்லி என்ன செய்யுது. இதனால தாண்டி உனக்கு குழந்தையே இல்ல, உனக்கு குழந்தை பிறக்க போறது இல்ல, என் பிள்ளைதான் உனக்கு எல்லாம் வைக்கும். எந்தெந்த அளவுக்கு அவமானப்படுத்தணுமோ அத்தனை வார்த்தைகளையும் சொல்லி அந்த சக்காலத்தை அசிங்கப்படுத்துது. எல்கானா பலியை செலுத்த வருகிறார். இந்த அண்ணாள் ஆண்டவருடைய சமூகத்தில் அழுகிறதுக்காக ஓடி வர்றாங்க. வசனம் சொல்லுதுங்க, ஆண்டவருடைய ஆலயத்தில் உட்கார்ந்து இந்த அம்மா அழுகுது, அவர் சமூகத்தில் கதறுது, எனக்கு ஒரு பிள்ளைய கொடுங்க, நான் உங்களுக்கே கொடுத்துறேன்னு சொல்லி இந்த அம்மா பல பொருத்தனைகள் எடுக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற ஊழியக்காரருக்கு கூட இந்த அம்மா வித்தியாசமா ஜெபம் பண்ணுதுன்னு சொல்லி ஒரு தவறான பார்வையை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். ஆனா ஆண்டவர் சொல்லி மறுபடியும் அனுப்புகிறார் அந்த ஊழியக்காரன் மூலமா, நீ சமாதானத்தோட போயிட்டு வாமா, கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டான்னு சொன்ன உடனே அந்த சமூகத்தை விட்டு எந்திரிச்சு அந்த அம்மா வருது. அப்புறம் அவள் துக்கமுகமா இருக்கவே இல்லை. கை தட்டுங்களே, அல்லேலூயா சொல்லுங்களே. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகே எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகே எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. சத்தமா சொல்லுங்களேன், நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே, ஆராதனை உமக்கே நாளெல்லாம், ஆராதனை ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவு. மனப்பாடம் தான். மகிழ்ச்சி உண்டு. ஆமே இப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. யோசிச்சு பாருங்களே, மனம் கசந்து அழுகிறா, மன சந்தோஷத்தோட திரும்பி வருகிறா. அல்லேலூயா. நான் சொல்றேங்க, அவர் சமூகம்தான் எனக்கு ஆனந்தம், அவர் சமூகம்தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற இடம், சமாதானத்தை கொடுக்கிற ஒரு நீரூற்று அதுதான். அல்லேலூயா. அதனால அவர் சமூகத்துல அமருகிற அந்த அமருதலுக்குரிய நேரத்தை மட்டும் நான் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா அது சந்தோஷத்தை தருகிற நேரங்க. அது எப்படினால விட்டு கொடுக்க முடியும். முன்னே எனக்கு நிறைவான ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மருகே போதும் நித்திய பேரின்பம் உண்டு. அல்லேலூயா. இன்னமும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 பாயிண்ட் இருக்கிறதுனால அது நம்ம நடத்து கர்த்தருக்கு சித்தமான சொல்லுவோமே. ஒரு சில காரியங்கள் தான் ஏன் நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா கர்த்தர் சொல்லி கொடுக்கிறது ஒரு கட்டளை. என்னது? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் அப்படிங்கிறது என்னது? கட்டளை. அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே, சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே உங்க கட்டளைக்கு நான் கீழ்ப்படுகிறப்பா. அல்லேலூயா. ஆமா, நெகேமியா 8:10 சொல்லி இருக்குது, கர்த்தருக்குடைய சந்தோஷம் நமக்கு பலன். நமக்கு என்னவா? அவருக்குள்ள சந்தோஷமா இருந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? சொல்லுங்க, பலன் கிடைக்கும். அல்லேலூயா. ஆமென். சூழ்நிலையை பார்க்காதீங்க, கர்த்தரை பாருங்க. சூழ்நிலைகளை பார்த்து மனசு சோர்ந்து போயிடாதீங்க, கர்த்தரை பாருங்க. கர்த்தர் எல்லாத்துக்கும் மேலான நிலைமைகள்ல நமக்கு அற்புதங்களை செய்து நம்மளை மகிழ பண்ணுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, பிரச்சனைகள் மாறும். சொல்லுங்க, மனிதர்கள் மாறுவாங்க, சூழ்நிலைகள் மாறுங்க. சொல்லுங்க, கர்த்தர் மாறாதவர். சொல்லுங்க, கர்த்தர் மாற மாட்டாரு. சொல்லுங்க, உம்முன்னே எனக்கு நிறைவான உம்மருகே எப்போதும் நித்திய.
யாராவது ஒருத்தர் வர்றாங்க, உங்க முகத்தை பார்க்கறாங்க, என்னங்க வீட்டுல இவ்வளவு பெரிய பிரச்சனையை வச்சுக்கிட்டு எப்படி இவ்வளவு காலம் சந்தோஷமா சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? நீங்க ஒண்ணு இல்லை, வாங்க என்னோட கூட அவர் சமூகத்துல வாங்க, கொஞ்ச நேரம் உட்காருவோம் அப்படின்னு உட்கார்ந்து முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. சொல்லுங்களேன், அருகே எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. கொஞ்ச நேரம் அவர் சமூகத்துல இருந்துட்டு இப்ப அவர்கிட்ட கேட்டா என்ன சொல்வார்? இப்ப எப்படிங்க இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொன்னா அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா இதைத்தான் சொல்லுவார், முன்னே எனக்கு நிறைவான அருகே எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. சந்தோஷம் இருதயத்தை பலப்படுத்துமா? சந்தோஷம் நம்ம சிந்தையை பலப்படுத்துமா? சந்தோஷம் நம்ம மட்டும் இல்லை, நம்மளுடைய கூட இருக்கிற குடும்பத்தையும் மகிழ பண்ணுமா? ஆண்டவர் என்ன விரும்புறாரு அப்படின்னா, கர்த்தருக்குள்ள நீங்க எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். கை தட்டுங்களே, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று பிரிக்காது காத்து கொள்வார். இந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர், சொல்லுங்க, என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். அம்மா என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆவியின் கனிகள்ல 9ல ஒரு கனி என்ன கனி சொல்லுங்களே? சந்தோஷம். ஆவியின் கனியில ஆமா ஒரு கனி என்ன கனி? சந்தோஷ கனி. சொல்லுங்க, என்ன கனி? சந்தோஷ கனி. ஆமென். இப்படி கையில பிடிங்களே, ஆண்டவரே இந்த சந்தோஷத்தின் கனியை எங்களுக்கு தந்தீரப்பா, உங்க சமூகத்தில் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. சொல்லுங்க, இதை மிஸ் பண்ண மாட்டேன், இதை நான் விட்டுற மாட்டேன்பா. சொல்லுங்க, நான் இழந்துட மாட்டேன்பா. சொன்ன எந்த சூழ்நிலையிலையும் உங்க சமூகத்தை நான் விட்டுற மாட்டேன், உங்க சமூகத்தை நான் விட மாட்டேன் ஆண்டவரே. நீங்க நல்ல வாயை திறந்து சொல்லுங்க, விட மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. எழுந்திருங்க அப்படி. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே. அல்லேலூயா. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. ஆண்டவர் அப்படியே துதிங்க, அப்படி முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. சத்தமா சொல்லுங்க, நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே. நாளெல்லாம் ஆராதனை. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நைட்டு புள்ள ராஜாவுக்கு தூக்கம் இல்லைங்க, நைட்டு புள்ள ராஜாவுக்கு கவலை. எந்த பாடல்களும் வேண்டாம், எந்த சூழ்நிலைகள்லையும் யாரையும் பக்கத்துல நிக்க வேணாம்னு சொல்லி நைட்டு புள்ள கவலைப்படுறாரு. ஆனா கெபிக்குல உட்கார்ந்து இருந்தாரு, சிங்க கெபிக்குல உட்கார்ந்து இருந்த தானியேல் அவர் சமூகத்துல உட்கார்ந்து
கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருக்கிறார். எதுக்கும் சேதப்படுத்த முடியலங்க, எதுக்கும் அவரை தர முடியல. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுடைய சந்தோஷம் தேவ சமூகம் என்றால் மற்றவங்க வேணா உங்களை பார்த்து கவலைப்படலாம், உங்களுக்கு அந்த கவலை உங்களுக்கு பாரமா தெரியாது. கர்த்தரே உங்களுக்கு மனமகிழ்ச்சியாக இருப்பாராக. சொல்லுங்க ஆண்டவர்ட்ட, உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அவ்வளவுதான். உம்மருகே எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தே. என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தே. என்னை ஆளும் தலைவர் நீரே, உம்மை அன்றி ஆசை வேறில்லை. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. சொல்லுவோம் அப்படியே, நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. ஆராதனை உமக்கே நாளெல்லாம், ஆராதனை ஆராதனை உமக்கே. ஆண்டவரே, ஆராதனை. ஆண்டவரே, உங்க சந்தோஷம் நிறைவாய் பிள்ளைகளுடைய இருதயத்துல தங்கட்டும். இந்த இடத்தை விட்டு போறப்போ ஆண்டவரே சந்தோஷத்தோட போகட்டும்பா. அண்ணா துக்க முகத்தோட உள்ள வந்தாங்க, ஆனா வெளியில போறப்போ அந்த அம்மா ஒரு மனமகிழ்ச்சியோட போனாங்களேப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்துல மன சஞ்சலங்கள் இயேசுவின் நாமத்துல பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விட்டு விலகுவதாக ஒரு மன சந்தோஷத்தை கொடுத்து அனுப்புங்கப்பா. மன சஞ்சலங்கள் விலகட்டும், மன பாரங்கள் விலகட்டும், மன கவலைகள் விலகுவதாக, எதிர்கால பயங்கள் மாறுவதாக, இந்த அற்புதம் நடக்கலையே என்கிற சோர்வுகள் மாறுவதாக. ஒரு சந்தோஷத்தை சமாதானத்தை ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கொடுத்து ஆண்டவரே நீர் இவர்கள் அனுப்பும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களேன், சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும். அவ்வளவுதான். கைகளை தட்டி பாடிடுவோமா? சந்தோஷமாயிருங்க. எப்படி? உயர்வானாலும் அவ்வளவுதான், தாழ்வானாலும் ஆமா. ஓகோ, எல்லாம் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு சந்தோஷமாயிருங்க. ஓ, சந்தோஷமாயிருங்க. கர்த்தரை துதிப்போம் அப்படியே. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. அல்லேலூயா. நீர் தந்த மனமகிழ்ச்சிக்காக நன்றி. உம்முடைய கிருபையில கரம் கூட இருக்கட்டும். இவர்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறினதுக்காய் நன்றி. எதை குறிச்சும் கவலை இல்லப்பா, எதை குறிச்சும் கவலை இல்லை. ஏகோவா தேவன் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார், அவர் பார்த்துக்கிடுவார். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் பார்த்துக்கிடுவாரு. சொல்லுங்க, உங்க கவலையை விட்டுருங்க. சொல்லுங்க, உங்க கவலையை விட்டுருங்க. சொல்லுங்க, விட்டுருங்கக்கா. சொல்லுங்க, விட்டுருங்கக்கா. அக்கா இப்படி சொல்லுங்க, விட்டுருங்கக்கா. சொல்லுங்க, விட்டுருக்கா, கவலையை விட்டுருக்கா. ஆண்டவர் பார்த்துக்கிடுவாருக்கா. சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை பார்த்துக்கிடுவார். அல்லேலூயா. சொல்லி எல்லாத்தையும் விட்டுருங்க, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஆமென். உடைய கரம் கூட இருக்கட்டும், பிரயாணங்களை கூட இருங்க, விடுதலையை தந்து வாழ வைங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இங்கே இருக்கிற எல்லார் மேலும் அவருடைய வருகையின் மாத்திரம் ஆண்டவரை நிலைத்திருப்பதாக. ஆமென். ஒருவருக்கொருவர் வாழ்த்து தெரிவித்துக் கொள்ளுங்க. சரியா உங்களுக்கு 6 மணிக்கு உங்களுக்கு கூடுகை நடைபெறும். இங்கே ஆலயத்துக்கு வர்றவங்க வரலாம், மற்றவங்க தூரத்தில் இருக்கிறவங்க நீங்கள் ஆன்லைனில் பார்த்து கொள்ளலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராம்.